2000 2001 வரை இவ்வளவு சாதனை சாதித்தீர்களே, தோற்றுவிட்டீர்களே என்று சொன்னபோது தலைவர் மிகுந்த உற்சாகத்தோடு இடத்துல சொன்னார், அடுத்து தேர்தல் வருவது, அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு இப்பொழுதுதான் இன்று முதல் நாங்கள் வாய்க்கால் வெட்டி கொண்டிருக்கிறோம். வாய்க்கால் வெட்டிவிட்டால் தண்ணீர் தானாக வரும். ஆக 5 ஆண்டு காலம் கழித்து தண்ணீர் வரும். இந்த நாங்கள் வெட்டுகிற இந்த பாதையிலே வரும் என்று அன்றைக்கு கலைஞர் சொன்னார் என்பதை தளபதி இடத்தில் சொன்னார். அதையேத்தான் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். இது ஒன்றும் இடையில ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட். இதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை விட பிரபாகர் ராஜா பேசுகிறார், வீட்டு வரியெல்லாம் ஏறி போச்சு. அதை பற்றி என்ன கவலை? ரொம்ப அக்கறையா பேசுறீங்க. இனிமேல் பட்டு தயவு செய்து வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்க. எதிகாரமா நமக்கு என்ன, ஓட்டு போட்டு வந்தானே அவனா பார்த்து ரோடுக்கு வந்து அவன் தலையில ஒரு மணி கண்ணை போட்டுனாதான் இந்த சமுதாயத்துக்கு புத்தி வரும். நீங்க அவன் கேட்காது யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஏர் கண்டிஷன் பஸ் ஸ்டாப் கட்டினீங்க, எல்லாம் மிஷினுக்கு ஓட்டு போட்டு போற கஞ்சாட்சியில் உட்காந்து. ஆக இனிமேல் பட்டாவது கட்சி வரலாறு, திமுக என்ன, பெரியார் என்ன, எப்படி 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சமுதாயம் இருந்தது, எல்லாரும் இன்னைக்கு மேடையில் ஒன்றா உட்காரன்னா அதுக்கு யார் காரணம்? 100 அடி தூரத்தில் நின்னவனை உட்கார வச்சு உங்களுக்கு சீட்டு கொடுத்து உங்களுக்கு மரியாதை கொடுத்தது யாரு என்பதை சொல்லுங்க. அப்பதான் புத்தி வரும். காரணம் என்னவென்று கேட்டால், அவன் யார் என்று அவனுக்கு சொல்லாத காரணத்தில் அவன் கேட்காதே நீங்க போய் குதவி. அது மாஸ்டர் சைதாப்பேட்டை தொகுதியில அவர் செஞ்சாத மாதிரி யாரும் செய்யவே இல்லை. கலைஞரே முதலமைச்சர் இருந்தார், பெருமையா சொல்றார். அவர் கூட அங்க பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு வர முடியல. ஏன்னா எங்க பக்கத்தில் இருக்கிற ஆலந்தூருக்குள்ள அது பெரிய வசதியா இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டல் போய் வந்த நோயாளி அவன் சொந்தக்காரன் ஓட்டு போட்டு அவனுக்கெல்லாம் நல்ல சேவை வராது சொல்றேன். காரணம், உயிர் காப்பது என்பது அவ்வளவு கஷ்டமான காரியம். எத்தனை பேர் உயிரை காத்திருப்பார், எத்தனை பேருக்கு உயிர் கொடுத்தா. இங்கே கூட படித்தார், கேன்சர் இன்ஸ்டியூட் கொடுத்தேன், இதுக்கு கொடுத்தேன், இதெல்லாம் இனிமேல் வேணாம், கட்சிக்கு அன்று கொடுங்க போட. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.